போன் எடுத்துக்கிட்டு பில்டப் கொடுக்கறேன்னு வச்சுக்கிறீங்க. நாங்க பில்டப் கொடுத்தா பயப்படுறேன் கிடையாது. நான் உங்களே பேசுறேன். நீங்க எதுக்கு வர்றியா? இதுதான் தவறான விஷயம். தேவலாம் சொல்லி பண்ணாங்க சொல்லிட்டாங்க. தேவலாம் பேச்சு ஓவரா போட்டு பார்த்துக்கலாமா? இதெல்லாம் ஒத்துக்கிறேன்னு மட்டும் சொல்லுங்க, நான் கிளம்பிடுறேன். நான் பேசுவேன், சூர்யாட்ட பேசுவேன். உங்களுக்கு இன்னையில இருந்து உங்க பேரு ஜிபி முத்து இல்ல பிபி முத்து. ஒத்துக்கிறீங்களா? கொட்ட முத்து. யாருக்கு நான் போன் அடிக்கிறியா? யாருக்கு அடிக்க? உங்களுக்கு என்ன பத்தி? ஏதோ போன அடுத்து ஆனா போன தூக்கிட்டு ஆளை கூப்பிட்டே இருக்கு. எதுக்கு? ஏன் போன் நான் தூக்கு? உங்களுக்கு என்ன பத்தி? பயப்படாம பேசுங்க. பயப்படாதடா. நான் கிளம்புறேன். கிளம்புங்க, போங்கங்க. இல்ல யாருக்கும் போன் அடிச்சுட்டே இருக்காரு. யாருக்கு போன் அடிச்சு கூப்பிடட்டும், வரட்டும். நான் இங்கதான் நிப்பேன். உங்களோட ஆனா ஒண்ணு யாருக்கோ போன் அடிச்சுட்டே இருக்கு. எதுக்கு போனீங்க? சாதாரணமா நான் மரம் வந்தேன். மரத்தை பத்தி பேசுனா மரத்தை பத்தி பேசுங்க. மரத்தை பத்தி பேசுனா நீங்க எதுங்க 4-5 பேர் வந்துருக்கீங்க? அவங்க மரத்துக்கு கான்டாக்ட் கொடுக்க வந்தோம். நாங்க சம்பந்தம் இல்ல. நாங்க வந்துட்டு நிலம் வாங்க வந்தோம். நிலக்கதவு கிடைக்கல. ஐயோ இப்ப கூட பாருங்க எங்கேயோ உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இங்க வரணும். ஏன் பயப்படுறாரு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? கலாய்க்கல. ஏற்கனவே இவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வேற இருக்கு. இவர் வந்துட்டு நிலக்கதவை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இத்து போன கதவா செஞ்சு கொடுக்குறாருன்னு ஒரு கம்ப்ளைண்ட். பில்லு கொடுக்க உங்கள்கிட்ட அதெல்லாம் சொல்ல முடியாது. சொன்னாலும் நீங்க சொல்லுங்க. எனக்கு பேப்பர்ல பெட்டிக்கு என்ன மொட்டை கடிதமா? பெட்டிஷன் பிளைன் பெட்டிஷன். மொட்டை கடையில என்ன கொட்டா? எதுக்குங்க தேவையில்லாம பேசுறீங்க? தேவையில்லாம பேசல. ஒழுங்கா வந்தா கஸ்டமரை மதிக்க மாட்டேங்கிறாங்க. செஞ்சு கொடுக்குறாங்க, நிறைய பேர் செஞ்சு கொடுக்குறாங்க. வாழைமரத்தை செஞ்சு கொடுக்குறாங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒரு கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் அவங்க ஜாலியா பேசுவாங்க, அது தேவையில்லை. எனக்கு செஞ்சு தெரியல, கிளம்புவா. இனிமே நீங்க வந்து கதவு செஞ்சு தரேன், ஜன்னல் செஞ்சு தரேன், வீடியோ எல்லாம் போடக்கூடாது. நான் பாத்திருக்கேன், ஒரு தடவை வீடியோ பாத்திருக்கேன். வீடியோ போட மாட்டீங்களா? போடக்கூடாது. முட்டா பைய போட மாட்டான். 3 கால் பேண்ட் போட்டவன் செய்வான். 3 கால் செய்வான். 3 கால்லாம் இந்த 2 கால் இருக்குல்ல. தொழில் நடக்கிறது டிக்டாக்க பார்த்தோம், எதை பார்த்தோம் வரல. சரிங்களா? அவர் ஏதோ டிக்டாக்ல ஏதோ போட்டீங்க. டிக்டாக்ல எதுவும் பார்த்ததே இல்லை. நான் 3 கால் பேண்ட் முன்னாடி போட்டு தான் தெரிஞ்சேன். நீ எதுக்கு தேவையில்லாம நீ அவங்களுக்கு என்னது? 2 கால் பேண்ட் இருக்குல்ல, 3 கால். அப்பெல்லாம் நான் சொல்லவே இல்லையா? இவர் தான் தப்பா பேசுறாரு. நான் அப்படி சொல்லவே இல்ல. அவரு முருங்கை மரம், வாழை மரம், அவரு தேக்கு கிட்ட மட்டும் தான் டீல் பண்ணுவாரு போல. எக்ஸ்போர்ட் வாங்க வந்தே தப்புங்க. தேக்கு குமிழி தேக்கு. சரி, எல்லாரும் ஒண்ணு போல சேர்ந்துட்டு வந்து ஒரு பொருள் வாங்க வந்தா முருங்கை மரத்துலயும் வாழை மரத்துலயும் கேட்டா எப்படிங்க பண்ணி கொடுப்பாங்க? இல்ல தெரியாம கேக்குறேன். சரி, வேற கேட்ட மொத்தமா அந்தமானுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும். மொத்தமா அந்தமானுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும். பயப்படுறாருங்க. தம்பி விடுங்க. அவர் வேஸ்ட். அவர் பயப்படுறாரு. சரி, வேணா. நீங்க கேக்குறத பார்த்தா எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ஏதோ வித்தியாசமா வந்து என்னப்பா இது? மரம் வாங்கணும்னு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறியா? உங்க கடைக்கெல்லாம் மரம் வாங்குறத விளங்க. எப்படிடா இவ்வளவு கஷ்டத்துல சிரிக்கிற? அந்த இடத்துல வந்து நீங்க வறண்டு இருக்காதீங்க. என்னப்பா கிளம்பி விடு. கிளம்புங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க மரம் போன எடுத்துக்கிட்டு பில்டப் கொடுக்கறேன்னு வச்சுக்கிறீங்க. நாங்க பில்டப் கொடுத்தா பயப்படுறேன் கிடையாது. பேசலாம், ஒழுங்கா பேசுங்க. சரியா? சும்மா போட்டுக்கிட்டு ரொம்ப போட்டு இது பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு முடியல. அவர் நல்ல மனுஷன் நினைச்சுதாங்க மரம் வாங்குவாங்க. அவர் நல்ல மனுஷன் தாங்க, இல்லன்னு சொல்ல வரலங்க. அதுக்காக நீங்க வாழை மரத்துல கேட்டா கட்டி கொடுக்க முடியுமா? வாழை மரம் கட்ட தானே செய்றாங்க கல்யாணத்துக்கு. இந்த மனை நீங்க செஞ்சு கொடுத்து பழகுங்களை கேட்டு வரவங்க. வாழை மரத்தை செஞ்சு கொடுங்க, விறகுல செஞ்சு கொடுங்க, தென்னை மரத்துல செஞ்சு கொடுங்க, எல்லா மரத்திலும் செஞ்சு கொடுங்க. தலை வலிக்குதுடா.
தலை வலிக்குதே, தலை வலிக்குது, தலை வலிக்குது. கிளம்புங்க நீங்க. மெண்டல் விட்டு பேசுறீங்க. போங்க. யாரு மெண்டல்? நான் மெண்டலா நீங்க மெண்டலா? மெண்டல். அப்ப எழுதி போடுங்க எனக்கு மெண்டல்ல. அதெல்லாம் பேசாங்க. ஜிபி முத்து அவர் பேரு. பிபி பிரஷர் பிளட் பிரஷர் ஜிபி முத்து அப்படின்னு போட்டு மெண்டல் அங்க இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் பேசாங்க. கொட்டை முத்துன்னு போடுங்க, இல்லைன்னா கொட்டை இல்லாத முத்துன்னு போடுங்க, எனக்கு தேவை கிடையாது. அது நல்லா இருக்கு. என்ன நீங்க இடத்தை காலி பண்ணுவீங்கன்னா? சரி காலி பண்ண தான் போறோம், காலி பண்ண தான் போறோம். நீங்க இப்போ கிளம்பலன்னா இப்போ நான் உடனே இப்போ நான் போலீஸுக்கு ஹேண்டில் பண்ண வேண்டியது. எதுக்கு யாருக்கு எதுக்கு போன் அடிக்கிறீங்க? நான் தப்பாலாம் பேசலையா? எதுக்கு போன் அடிக்கிறியா? போன் அடிக்கணும் போன் அடிச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து இப்போ நீ போன் அடிக்கணும் போன் அடிச்சுக்கோங்க. நான் வந்து தப்பா சொல்ல. நான் வந்து மரம் பார்க்காதே நடந்து ரொம்ப இருக்கிற மாதிரி ரெண்டு பேரும் பாடி பில்டர் மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கீங்க. ஏங்க பாடி நான் போடவே மாட்டேங்க, பாடி நான் போடவே மாட்டேங்க. ஏங்க நம்பர் கூட அவங்க போங்க. நீங்க தயவு செஞ்சு இடத்தை காலி பண்ணுங்க. எங்களை பேச விடுங்களேன் கொஞ்ச நேரம். சரி ஒரு 3 கால் பேண்ட் ஒன்று தச்சு வச்சிருங்க, நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். போங்க. வாங்க. 3 கால் பிள்ளையும் 3 கால் பேண்ட் ஒரு 2 பேண்ட் செய்ய சொல்லி நம்ம நாளைக்கு வந்து வாங்கிக்கிறோம். நடுவில் ஒரு பேண்ட் அப்படியே ஒரு காலை வச்சு தொடச்சிக்கிட்டே போவோம். ஐயோ நான் தப்பா சொல்லல, எங்களுக்கு தேவைப்படுது 3 கால் பேண்ட். உங்கள்கிட்ட கிடைக்குமே கிடைக்காதா? அதெல்லாம் அவர் டென்ஷன் ஆகுது, அவர் டென்ஷன் ஆகுது. பிரஷர் பிளட் பிரஷர் ஆகுது. பேசுனாலதான் நான் பேசுனேன். சீரியஸா பேசுறேன், சீரியஸா பேசிடுவேன். ஏங்க இதெல்லாம் வந்து சாதாரண பேசுனா சாதாரண வியாபார கடையில வந்து தேவையில்லாம எல்லாம் பண்றது வந்து எப்படி தெரியுது உங்களுக்கு சொல்லுங்க. நான் தப்பா பேசலையே, 3 கால் மரத்தை பத்தி பேசுனேன், அவ்வளவுதான். எஜமான் மாதிரி சொல்லி விடுங்கிறாரு. ஏன் கடையில நாளைக்கு உங்களுக்கு என்ன பத்தி? சந்தோஷமா உங்களை எஜமான் சொல்லணும் மட்டும் மனசு சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா சொல்லுங்க. இந்த கடையோட எஜமா நான் தான் சொல்லுங்க. நம்ம நல்ல ஓனரு, ஊரோட எஜமா நான் தான் சொல்லுங்க. ஊருக்கு மன்னன், ஊருக்கு மன்னன். இப்படி ஊருக்கு மண்ணம் குண்ணை எல்லாம் விற்பனை. இப்படி ஊருக்கு ஒரு கோமாளி இருக்குது ஜீவா, நம்ம தேவையில்லாத கோமாளியா? தேவையில்லாம பேசாம இடத்தை காலி பண்ணுங்க. நீங்க தயவு செஞ்சு காலி பண்ண தான் போறோம். நீங்க வரப்பா, நீங்க அந்த உளுத்து போன மரத்தை வச்சு நம்ம எடுத்துக்கிறோம் அந்த கடையை. நம்ம எடுத்து நம்ம நடத்துவோம். கணக்கால தான் காலி பண்ணுங்க. ஐயா இப்போ வந்து ஓனர் வந்து இல்ல முத்து அப்ப வேலை தான் சரி. இந்த மாதிரி தெரியுது பாட்டிகளை பார்த்தேனா. இது வெறுமே நம்ம வந்து ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்றது தான் நம்மளுக்கு பெட்டர்னு நினைக்கிறேன். இல்ல இது வந்து விதான ஸ்டேஷன் போற அளவுக்கு நான் அவங்கள ஒண்ணுமே பேசலையே. இது என்ன நடந்துச்சு? தேவையில்லாம அவன் வந்து வியாபாரமே நான் பண்ணலாங்கிறான். நீங்க வந்துட்டு தேவையில்லாம வந்து வாழை மரத்துல விடுங்கிறீங்க, 3 கால் போடுங்க. பொம்பளைகளை பத்தி பேசுறாரு. பொம்பளை பத்தி பேசுறாங்க, அதை பத்தி தான் நீங்க எதுக்குங்க வந்திருக்கீங்க இப்போ? அதை மரத்தை பத்தி சொல்ல மாட்டேங்கிறாரு, பயப்படுறாரு, உள்ள போயிடாரு. சரியா வேணா போங்க முதல்ல நீங்க. சரி போங்க. இனிமே நீங்க இந்த ஜிபி முத்து அந்த நம்ம 2 பேரை திட்டுவீல, இந்த இத்த பையில நார பையில சொல்லவே கூடாது. அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. அதெல்லாம் நீங்க ஆள் சேர்த்துக்கிட்டு நீ ஆள் சேர்த்துக்கிட்டு அராஜகம் பண்றீங்க. பாத்துங்க, இது அராஜகம். என்னது அராஜகம்? நீங்க வந்து தேவையில்லாம வந்து கடையில நின்னு பேசிட்டு இருக்கீங்க, அது அராஜகமா? சரி விடுங்க. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இனிமே இந்த மரக்கடைக்கு நான் வரும்போது என்ன கேட்டாலும் தரணும். நான் என்ன மரம் கேட்டாலும் கொடுக்கணும். கொடுங்க. ஒரு 4 ஒரு டப்பா எடுத்துருவானே, 4 கொட்டை எடுத்துட்டு போவோம். இருக்கு 2 கொட்டை வச்சிருக்காரு கையில, பைட்ல வச்சிருக்காரு. அப்ப எனக்கு 2 டிக்கெட் போடுங்க, நானும் ஊருக்கு போனேன். 2 டிக்கெட் போடுங்க. ஊருக்கு போனா ஒரு எனக்கு நான் இன்டோரியான்னு சொல்லுங்க. காவியை வாங்கலங்க. போலீஸுக்கு போன் பண்ண போறாங்க. டிக்கெட் போடுங்க. சரி அண்ணா கிளம்புறேன். கை விடுங்க, கையை மட்டும் தொட்டு பாத்துக்கிறேன். ஏச்சல் குளத்தில் போய் குளித்து வருவோம். ஏச்சல் குளத்தில் போய் குளித்து வருவோம். இதெல்லாம் பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்குப்பா.
யாரு வெறும் மெண்டல். அவளே அவர் என்னைய பார்த்து அவர் சிரிக்கிறா, அவரை பார்த்து ஊரே சிரிக்குது. அது தெரியல அவருக்கு. ஊரே சிரிக்கிட்டு எல்லாரும் சிரிங்க, அழக்கூடாது என்ன முதல்ல எல்லாரும். எல்லாரையும் சிரிக்க வச்சு சரி, நீங்க என்ன தொடங்க? பிடிக்கும். அதே மாதிரிதான் எனக்கு எல்லாரும் சிரிக்க வச்சு தான் பார்க்க பிடிக்கும். கடையில வந்து வாழ்க்கையில் ஆயிரம் போத காசத்தான் தேடிய மாறுது பாத. இப்படி ஆடுனா அது எப்படி எப்படின்னு ஒரே ஒரு செஞ்சு கேட்டுங்க. செய்ய முடியாது. செய்ய முடியாதுல்ல, அதுதான். ஆனா நான் செய்வேன். எத்தனை தடவை साला भराया गाती जले डुबली को तो धरबे कुम्भीरे. இதெல்லாம் வந்து பிரபுதேவா டான்ஸ், இது பிரபுதேவா டான்ஸ். லாரன்ஸ் டான்ஸ் ஆடுவா. லாரன்ஸ் டான்ஸ். போங்க நீங்க வெளியில போங்க. நம்ம கவர் சாங் பண்ணாப்ல அந்த மாதிரி பண்ணுவோம். சும்மா போங்க சொல்ல எல்லாம் போங்க. எல்லாம் போங்கப்பா, கிளம்புங்க. கடையா அவனை கூப்பிடல, மாறிமுத்த கூடு கடையடா கிளம்புங்கப்பா. ஓ சரி, யாருக்கு வேணா போனி என்ன வேணா கூப்பிடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லை, விடுங்க. ஆமா, போலீஸ் போன் பண்ணிருக்கேன். இப்போ போலீஸ் வரட்டும். நான் தான் பெரிய ஆள், டிக்டாக்ல இருந்து ஃபேமஸ் பண்ணிக்கிறாரு. தேவலா பேசி பேசாங்க பேருங்க சொல்லிட்டாமா. கை கொடுக்குறாரு. எதுக்குங்க இவர் உள்ள தேவையில்லாம பேசிக்கிட்டு அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சுக்கோ. போன் விழுந்துருச்சுன்னா என்ன அடிக்க வர்றியா? நீ போயா, சரி 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 போயா, நீ வெளியே போயா போற. பொம்பளை மாதிரி நாட்டு சரக்கு நச்சுதுங்க இருக்குன்னு. எதுக்குங்க அடிக்கிறீங்க? எதுக்குங்க அடிக்கிறீங்க? பாச்சா பாரு, பாச்சா பாரு. பாஷா டக்குடு டுண்டு டக்குடு டுண்டு பாஷா. அண்ணா நான் உங்களே பேசுறேனா? உங்களே பேசுறேன். நீங்க எதுக்குன்னு வர்றியா? அவருக்கு எதுக்கு நீங்க சப்போர்ட் கொடுறியா? ஏன் ஃப்ரெண்ட் யாரு? ஏன் ஃப்ரெண்ட் யாரு? ஏன் ஃப்ரெண்ட் யாரு? சரி வாங்க வாங்க வாங்க. சரிண்ணே சரிண்ணே. இன்னொரு தடவை ஜிபி முத்துன்னு ஒரு வீடியோ வந்துச்சு. அண்ணா 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 கேமரா 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 இருக்குண்ணே. கொடூரம் அடிக்கிறேன். இவருக்கு போய் சப்போர்ட் பண்ணி இந்த அடி அடிக்கிறீங்க. வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், பிராங்க் வீடியோண்ணே. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். முதல்ல ஜிபி முத்து நினைச்சு ஒரு வீடியோ பண்ணுவோம், பிராங்க் வீடியோ பண்ணுவோம்னு எடுத்தோம்ங்க. இந்த பசங்க தாங்க வர சொன்னாங்க. இந்த பசங்க தாங்க வர சொன்னாங்க. போலீஸ்க்கு போன் அடிச்சல மாதிரி இல்லைன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் போன் அடிச்சு வேணாம், சும்மா இல்ல. டிவில இருந்து வந்திருக்காங்க, டிவில இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. மூணு பேண்ட். ஆனா மூணு பேண்ட்னு சொல்லும் போதே நான் ஒரு ரசிகன் தெரிய வேணாம் உனக்கு. மூணு பேரும் கேவலம் வந்து ரசிகன். ரெண்டாவது எல்லாரும் கொம்பகம் கொமைக்காங்க பிடிச்சி. எனக்காக இப்படி சாகுறாரேமா, யாரு வந்துடுறாங்க? மூணு பேண்ட்னு சொல்றவங்க நீ, மூணு பேண்ட் சொல்றவங்க நீ ஒண்ணு சொல்லு. யாருக்கு தாண்டா மூணு பேண்ட் இல்ல? நீங்க கேக்குற என்னை பத்தி பேசுறீங்க கேளுனே. என்ன டிவி? அதுக்காண்டி என்னைய போயிட்டு என்ன டிவி? எல்ஜி டிவி. யூடியூப் சேனல் அண்ணே, யூடியூப் சேனல்ல கட்டரும்னு ஒரு யூடியூப் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா உன்னை பிராங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் 6 மாதமா யோசிச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைமா இப்ப பண்ணிருக்கேன். உங்களே கட்டரும்பு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பெல்ல அப்படியே ஒரே குத்திருங்க. ஒரே குத்தா வச்சு குத்துங்க. நானே முதல்ல டென்ஷன் ஆயிட்டேன் முதல்ல. முருங்கை மரத்துல மரம், வாழை மரத்துல மரம், காலையே டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு போன் அடிச்சு இந்த பையனுக்கு நீங்க சொல்லுங்க. இது தம்பி பேர் அருண், தம்பி உங்க பேரு அகிலன். தம்பி பேர் அகிலன். அண்ணன் பேரு கிருஷ்ணா. வேற யாரும் நினைச்சிட்டு இருந்தேன். அண்ணன் பேரு கிருஷ்ணா, அவர் உங்க பேரு. அண்ணா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாமா. டென்ஷன் எனக்கு நெசமா. அண்ணே போன் அடிச்சு சொல்லிட்டீங்களா? போன் சொல்லிட்டீங்களா? சொல்லுங்க. போன் சொல்லு சொல்லு சொல்லு. வந்துருப்பாங்க, வந்துருவாங்க. இல்ல சொல்லிட்டேன். சட்டை அழுக்காயிட்டா இருக்குனே. சட்டை போயிட்டு போனே அழுக்கு. எங்க இருந்து? சென்னையில இருந்து வந்திருக்காங்க. உயிரையே கொடுப்பேனே, ரத்தத்துல எரிஞ்சு பிச்சு எரிவேனே. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு உயிரினே. திருப்பி டிக்டாக் வரும். டிக்டாக் அடுத்த மாசம் வருது. கண்டிப்பா வருது. ஏதோ பேச்சத்தை நடந்துட்டு வந்துடும். வந்தோட நம்ம ஆட்டத்தை பாருங்க. ஆட்டம் எப்படி அவுத்து போட்டு போடாமே ஆடுவோம். 2 வரும். அவுத்து போடாமே ஆடுவோம். 2 வரும். 2 வருமா? சேர்ந்து ஆடுவோம். குத்து பாடுக்கு 4 திருப்பி ஒரு தான் சேர்ந்து ஆட போறோம். வெயிட் பண்ணுங்க. என் தலையும் வரட்டும். பட்டாசு வெடிக்கின்ற நெருப்பு பேரோட நீ கொடுத்த ஸ்டாரோட திரும்ப டிக்டாக் வரும். நான் எப்படி நடிக்கேன்னு பாரு. தீயா இருக்கும் பாரு. தீயா இருக்கும். இனிமே வேற மாதிரி இருக்கும். திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. ஜீவனை இப்படி எப்படி அவுத்து போட்டு போனாரோ அப்படியே திரும்பி வருவாரா.
யார் இவன்? இவன் பின்னணி என்ன? இவன் குடும்பத்தில் உள்ள குழப்பம் என்ன? இவன் வீட்டிற்கு சென்று அலசி பார்ப்போமா?